பாண்டியன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, முன்னணி செயல் வீரர்களே, நம்முடைய கூட்டணி இயக்கங்களை சார்ந்த நிர்வாகிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வேட்பாளர், நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து நம்மிடையே ஒப்படைத்திருக்கக்கூடிய வேட்பாளர் இந்த தொகுதியுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர், தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வேட்பாளர், எந்த நேரத்திலும் உங்களுக்காக ஓடி வந்து பணியாற்றக்கூடிய ஒருவர்தான் நம்முடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். மழை வெள்ளமாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோடு ஒருவராக நின்று அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒருவர்தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள். இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை உணர்ந்திருக்கக்கூடிய ஒருவர்தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள். யார் இவரிடம் வந்து உதவி என்று கேட்டாலும் அவர்களுக்கு எப்பொழுதுமே உதவிக்கரம் நீட்டி அவர்களுடைய தேவையை சரி செய்து தரக்கூடிய ஒருவர் தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள். அப்படிப்பட்ட நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய பெயரை சொல்லி இந்த தேர்தலிலே மக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியோடு மக்களை சந்தித்து அந்த வாக்குகளை கேட்கிறோம். உரிமையோடு மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்கிறோம். ஏனென்றால் தேர்தல் நேரத்திலே மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த உரிமையோடு வந்து உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். ஆனால் எதிரணியிலே இருக்கக்கூடியவர்கள், பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை உருவாக்கி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு இன்று பல தொழில் முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு நாம் தொடர்ந்து கொண்டு வர முடிகிறது. நம்முடைய பிள்ளைகள் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இங்கே வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம பிள்ளைங்க போய் படிச்சுட்டு நிம்மதியாக வீடு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருப்பதால் தான். ஆனால் பிஜேபி தன்னுடைய அரசியலை கொண்டு வந்து இங்கே வைக்கும் பொழுது, இங்கே உருவாக்க நினைக்கும் பொழுது மக்களுக்கு இடையே அவர்கள் மத கலவரத்தை மட்டுமே பயன்படுத்தி தன்னுடைய அரசியலை அவர்கள் செய்ய நினைக்கிறார்கள். பல இடங்கள்ல தமிழ்நாட்டுல முயற்சி செய்து இது தமிழ்நாடு, இதுக்கெல்லாம் இங்க இடம் இல்லைன்னு சொல்லி அவங்கள அனுப்பியாச்சு. ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தமிழர்களாக, மனிதர்களாக, ஒற்றுமையாக வாழ தெரிந்தவர்கள். ஆனால் தொடர்ந்து தன்னுடைய சூழ்ச்சியை, தன்னுடைய முயற்சியை இவர்கள் தேர்தலுக்கு தேர்தல் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த தேர்தலிலே அவர்களுக்கு நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். முக்கியமா இந்த தொகுதியில எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் ஊன்றி விடலாம் என்று நினைத்து கொண்டு தன்னுடைய மத அரசியலை அவர்கள் கையில் எடுக்க துணிந்திருக்கிறார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், நம்முடைய அமைச்சர் அவர்கள் எந்தவித மத ஆச்சரியங்களும் இல்லாமல் எல்லோருக்கும் பணியாற்றக்கூடிய ஒருவர். அவருக்கு வாக்களித்து
இந்த தொகுதியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கரங்களை நீங்கள் பலப்படுத்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தொகுதியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் தொடர்ந்த வலியுறுத்தலால் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய கனவு திட்டம், நான் நாடாளுமன்றத்திலே பல முறை அதை பற்றி பேசியிருக்கிறேன். நம்ம இத்தனை முயற்சி செய்துதான் இங்கே ராக்கெட் ஏவுதளம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்ல நம்முடைய அரசு உருவான பிறகுதான் 306 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அங்கே பணிகள் நடைபெற்று குடமுழுக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. 14,571 கோடி மதிப்பீட்டில் உடன்குடி அனல் நிலையம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அமளி நகர் பகுதியில தூண்டில் வளைவுக்காக 58 கோடி மதிப்பில அது அமைக்கப்பட்டு மக்களுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 5 கோடி என்னுடைய நாடாளுமன்ற மேம்பாட்டு நிதியிலே இருந்து அமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க யாருக்கு எது தேவை என்று அவர் கொண்டதற்கிணங்க நானே தந்திருக்கேன். இதையெல்லாம் தொடர்ந்து இந்த பணிகளை செய்து தந்திட இன்னும் மேன்மேலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திட இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தெரியும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 சகோதரிகளுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் அது 2,000 உயர்த்தி தரப்படும். 8,000 ரூபாய் கூப்பன், நீங்க விரும்பிய கடையில போய் விரும்பிய பொருட்களை, உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் 8,000 ரூபாய்க்கான கூப்பனை வழங்கி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கல்லூரியில படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம்பெண்களுக்கு 1,000 ரூபாய் தந்து கொண்டிருக்கிறார்கள். விரைவிலே நம்முடைய ஆட்சி வந்தவுடன் அது 1,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். விவசாயிகளுக்கு 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்படக்கூடிய வகையில எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத மின் மோட்டார்கள், புதிய மின் மோட்டார்கள் அவர்களுக்கு வழங்கப்படும். படிச்சு விட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 6 மாசத்துக்கு அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு அந்த 6 மாசத்துக்கும் அவங்களுக்கு மாதம் 1,500 ரூபாய் வழங்கப்படும். படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம்பெண்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் லேப்டாப்புகள் வழங்கப்படும். இது அத்தனையும் நிறைவேற்றி தர நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய நல்லாட்சி தொடர, தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாத்திட, நம்முடைய மொழியை பாதுகாத்திட, தமிழ்நாடு அமைதி பூங்காவாக தொடர, மத நல்லிணக்கம் இந்த மண்ணிலே தழைத்தோங்க, எல்லாருக்குமான தமிழ்நாடாக, பெரும்பான்மை மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்குமான தமிழ்நாடாக இந்த தமிழ்நாடு ஓங்கி வளர, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாத்திட உங்கள் சின்னம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய அமைச்சர் அவர்களை மிகப்பெரிய அளவிலான ஒரு வெற்றியை அவர்களுக்கு நீங்கள் வீட்டி தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மறவாதீர்கள், உங்கள் சின்னம், உங்களுடைய வேட்பாளர், உங்களுடைய முதலமைச்சர். நன்றி, வணக்கம்.